ஏதோ சரி 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 விடுங்கப்பா விடுங்கப்பான்னு என்னை கேட்டாலும் இங்க வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டு அது தேவையில்லாத வேலை. அது ஏதோ பேசிட்டு பிரியாணி அவங்களுக்கு தான் செஞ்சீங்களா? ஆமா, எல்லாருக்கும் சேர்த்தான். ஆனா உங்களுக்கு ஆதரவா வந்து திருமுருகன் காந்தி அவர் வீட்டை வந்து இன்றைக்கு வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க தமிழர் கட்சி என்ற கட்சியை சேர்ந்தவர். இது வந்து உங்களோட தூண்டுதல் பேர்ல தான் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு அது பழக்கம், எனக்கு எப்படி முற்றுகை கிட்டுகை அப்படிலாம் சண்டை பொண்ணு நேரடியா போடுது, ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே கிடையாது. இல்ல அவங்களோட முற்றுகையை நீங்க வந்து இப்ப வரவேற்கிறீங்களா? அவன் தான் போயிட்டு அட்ரஸே தெரியலன்ட்டானே, அவர் எங்க அட்ரஸ் இல்லாத ஆளா இருக்காரு. நான் என்ன எனக்கு அவர் ஏதோ இதுல பார்த்துதான் தெரியும் வடைகளி, எனக்கு தெரியாது. அது நான் முற்றுகை இடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யாரு நீங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியும்? சரி எல்லாரும் இங்க வாங்க, அவங்க எல்லாம் 32 அமைப்பு வருது, நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யாரு இந்த இடத்துல யாரு நுழைஞ்சு அவ்வளவு கூட்டம். அது வேணா நீ போய் தேர்தல் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன்னதுல இது. அதுல இவங்களை ஒண்ணு சொல்றேங்க, இந்த போராடுறவங்களை எதிர்க்க நான் கட்சி தொடங்கல. இவங்க என் எதிரிகள் இல்ல, எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்ல. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்கதான் என் எதிரி. அதனால இவர் எதிரி இவர் எதிரி. உங்க ஆதரவுலாம் யாருக்கு? திமுக மெயின் ரவுடியா தானே, மோதிடுறேன். நீ ஏன் குறுக்க ஓடுறப்பா? எப்ப இருப்பா அந்த என் தம்பி நடிச்ச அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேயே ஓரமா நின்று விளையாடுங்க பாருங்க. அவன் சீரியஸா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, தம்பி சூரியன் சிவகார்த்திகேயன். அது போற ஒரு ஓரமா நின்று விளையாடுங்க பாருங்க. அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல சொன்னோம். நாங்க சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு திராவிடமா தமிழ் தேசியமா? திராவிடரா இதா கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா? சண்டா தானே. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா? கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா? வா யுத்த களத்துக்கு வந்துருச்சுல. நீ அங்க பெரியார பேசு, நான் பிரபாகரனா பேசுறேன். தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசுறேன், தமிழர்னா யாருன்னு பேசுறேன், திராவிடர்னா யாரு, பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம், மக்களுக்கு செய்த நன்மை அதை பேசுங்க. பெரியார் ஒண்ணுமே செய்யல, அதை நான் பேசுறேன். மக்கள் ஏற்கட்டும் எதிர்க்கட்டும், அது அப்புறம். ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு 10 ரூபா கொடுக்கும். அங்க வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டு வச்சுக்கிட்டு இருட்டு விட்டு குத்துக்கொழி பிடிக்கிற மாதிரி இந்த தெருவில் எத்தனை ஓட்டு, இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்குற வழக்கத்தை. ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு, ஒரு தலைவனுக்கு கோடி கோடியா கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே, உங்க ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க. 3 ஆண்டுகளா நாங்க செஞ்சது, மகளிருக்கு 1000, புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000, தமிழ் மகன் ஒரு 1000. இதை தவிர வேற ஏதாவது இல்லையா? இதைத்தான் பேசுவீங்க, வேற ஏதாவது பேசுவீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நாங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தோம் அப்படி, அதைதானே அதை பேசுவீங்களா? போய் அது உங்க சாதனை தான், பேசுங்களேன். ஈரோடு தேர்தலை திசை திருப்பதற்காக தான் இது போன்ற பிரச்சனைகள்ல அதிகமா வந்து கவனம் செலுத்தப்படுது. இல்ல உங்களை அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இல்ல இது வந்து நான் தான் சொல்றேன், அவங்க என்னை சிதைக்கிறதா நினைச்சு என் கட்சியை செதுக்கணும். இப்ப இவர் எனக்கு விசுவாசமானவரா, இவர் எனக்கு உண்மையா இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு தெரியுது எனக்கு துரோகி எடுத்துட்டு. அப்ப யாரு எனக்கா நன்மை செய்யறது? இவனெல்லாம் நம்பி நிக்கிறியடா, துரோகிடா, அந்த வர நான் கூட்டணும் வந்துட்டான்னு, ஐயா நல்ல காரியம் பண்ணியா அதான். இப்ப பாருங்க, நான் சும்மா என்னை வந்து 10 நாளா தம்பி கேட்கிறாப்ல, 15 நாளா உங்களே பேசுங்க. யாராவது இவ்வளவு காலம் நீங்க பேசுனீங்களா? நான் டங்ஷனுக்கு போறான்னு அவ்வளவு போனேன், மக்களுக்காக பல நாள் ஜெயில இருந்தேன், அங்க போறான்னு 120 வழக்கு வாங்கினேன், எதையுமே பேசல. திடீர்னு இது யார் தாங்க அப்படின்னு பார்த்தேன், இவர் தாங்க எல்லாம், இவர் தாங்க எல்லாம், இவர் தாங்க எல்லாம். ஒரு ரூமுக்குள்ள வச்சு, ஒரு அறைக்குள்ள வச்சு, ஒரு மூட்டையை கட்டி, இது பொக்கி சாரை, யாரும் உள்ள வராத உள்ள வராது. கடைசியா என்னதான்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை, அவுத்து விட்டா பூரா வெங்காயம் தோல். இதத்தாரம் பண்ணலாம். தந்தை பெரியார், அந்த பெரியார், இந்த தேர்தல் பணி அங்க சிறப்பா போயிட்டு இருக்கு. நான் 24ல இருந்து போகும். அது வந்து ஆரிய எதிர்ப்புல வருது. ஆரிய கூலிகள் நாங்க வந்து அதை எதிர்க்க முடியாது. ஆரிய கூலிகள் நாங்க இதெல்லாம் நீங்க தான் கேட்கறது. ஆரிய கூலி, ஆரிய அடிமை, இதெல்லாம் யாரு இவங்க பேசுறது? திருவள்ளுவர் ஆரிய அடிமைன்னா பெரியார் சொல்றாரு. ஆனா இவரு ஐயா ராஜாஜி அவர்களோட கடைசி வரை நட்பு கேட்டா, என்னங்க நீங்க கொள்கையில இவ்வளவு முரண் இருக்கு, 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? தெரியல, நாங்க 2 பேரும் கன்னடரா இருக்கிறது கூட காரணமா இருக்கணும், கன்னடிகாவா இருக்கிறது.
அவங்க 2 பேருக்கும் கொள்கை தாண்டி மொழி பற்றி இனப்பட்டிருக்கலாம். எங்களுக்கு மொழி பற்றி இனப்பட்டிருக்கிறது இருந்தா அது எப்படி இருக்குது? அது தேவையில்லாததான் உங்களுக்கு படுது. இப்ப நீங்க முதல்ல அண்ணா என்கிற பெருந்தகை இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க 1967 ஐயா ராஜாஜி அவருடைய 10 விழுக்காடு ஓட்டு பயன்படுத்துக்கா இல்லையா? கூட்டி வச்சுதானே ஆட்சி அமைச்சிங்க. அப்ப நீ அரியணையில் ஏறவே ஆரியம் பங்காளியா இருந்த. இப்ப நீங்க ஐயா ஸ்டாலின் உட்கார்ல பீகாரிய பிராமணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வர வேண்டியது பாண்டே. இப்ப ராபின் சர்மா வர வேண்டியது 21, 26 தேர்தல். ஆனா நாங்க திராவிட புலி ஆரிய புலி. இப்ப பாருங்க ஐயா எஸ்வி மறைமுகமா கேக்குறாரு என் மகனுக்கு மயிலாப்பூர். சார் சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி பெரியாரிய கருத்துக்கள் தான் பேசிட்டு இருந்தாரு. என்னைக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விலை போனாரோ அந்த மாதிரி தான் அப்படி பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து பெரியாரை எதிர்க்கிறது பிஜேபியும் சீமானும் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இதே வண்டியை தான் 60 ஆண்டுகளா நீங்க ஓட்டிருக்கீங்க. உங்களை எவன் எதிர்த்தானோ அவன் ஆரிய கைகூலி ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இப்ப ஒரு நிமிஷம் என்னையே பார்த்து காங்கிரஸ் கட்சியில இருந்தானே பெரியார் இருந்தாரு. எதுக்கு வெளியில வந்தாரு? வெளியில வந்து காங்கிரஸ் திட்டினார்ல. காங்கிரஸ் ஆதரிச்சு இத்தனை வருஷம் பேசிட்டு எதுக்கு வெளியில வந்து திட்டம் கேட்டீங்களா? திருப்பி நீதி கட்சிக்கு வந்து இல்ல, நீதி கட்சியில இருந்து சுயமரியாதை இயக்கம் தனியா போனேன். அப்புறம் நீதி கட்சி திட்டம், அப்புறம் சுயமரியாதை, அப்புறம் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்துல தலைவர் தயாரு பேரறிஞர் அண்ணா முதன்மை தளபதி. வெளியில வந்தவன கடவுள் இல்லைன்னு தானே பேசியிருக்கணும். ஒன்றே குலம் ஒருவனே தேன்னு எங்க பட்டனார் திருமூலருடைய திருமந்திரத்தை எதுக்கு எடுத்துருந்தீங்க? இதுவரைக்கும் கடவுள் இல்லைன்னு வச்சுட்டு இப்ப எங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலருக்கு வந்து கேட்டீங்களா? அன்னைக்கு சரின்னு பட்டது, இன்னைக்கு தவறுன்னு பட்டது. இதே திராவிட இயக்க தோழர்கள் இந்த திமுக கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்பவன் அயோக்கியன், கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படி பேசி ஓட்டு கேட்குமா? அப்புறம் அதை பேசலீங்க எப்படிங்களா? அது நான் வழி நடந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை, இது புரட்சியாளன் பிரபாகரன் பாதை. இந்த பாதையில எனக்கு பெரியார் தேவையில்லை. உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிறங்க, கும்பிட்டுக்கிறங்க. பெரியார் தமிழருக்கு எதிரி, அதனால நாங்க எதிர்க்கிறோம். ஒரே கோட்பாடுதான், தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கிறாரு. என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது எங்கள். அதே மாதிரி விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுட்டாரோ அன்னையில இருந்து தான் சீமான் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. பெரியார நிறைய பொது நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன். என் பக்கத்துல வந்து அவர் கொள்கை தலைவர்னா எந்தெந்த கொள்கையை ஏற்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது வருது இல்ல. ஏன்னா போராடி திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசியம் மேல ஏறும்போது திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு போது வலிக்குமா வலிக்காது, கோபரமா வர்றாங்க. வெறும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் தேசிய பிள்ளைகள், வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் எழுந்து வந்து கிளர்ந்து எழுந்து மேல வரும்போது பக்கத்துல நடந்த இத்தனை லட்சம் மக்களை கொல்லப்பட்ட படுகொலையை பேசல, மீனவர் படுகொலையை பேசல, பறிகொடுத்த கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, இல்ல தேசிய இழந்த உரிமை எதுவும் பேசாம திருப்பி பெரியார் கொள்கையை வழிகாட்டினா எந்த இடத்துல எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது. ஏன்னா எனக்கே தெரிஞ்சுக்கிறோம்ல ஏதாவது நல்ல கொள்கை இருக்கான்னு. அப்ப ஒண்ணும் இல்லையே, அப்ப கேட்காம எப்படி போறது? கட்சி ஆரம்பித்து 14 ஆண்டுகள் வராத எதிர்ப்பு இப்போ இவ்வளவு வந்து அமைப்புகள் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க. என்ன காரணம்? அதான் இது நான் பேசுனதை நானே புதுசா பேசல. அந்த தம்பி இவரு மதிமாறனே பேசுறாரு பாருங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி இதே ஐயா எச் ராஜா பயங்கரமா பேசுறாங்க. இதை விட பேசுறாங்க. பக்கத்துல எங்க அண்ணன் வைகோல உட்காந்துருக்காங்க. ஏன்னா அப்ப கூட்டணி வச்சிருக்காங்க, பேசல. அன்னைக்கு இந்த கூட்டங்கள்லாம் இல்ல. அன்னைக்கு திமுக இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால அது பேசுங்கன்னு பேச விடுது, அடித்தள ஆட்டுங்கன்றதுனால. நீங்க இது வந்து இப்ப இல்ல, மூசா அந்தர் சொல்றான், நாங்கள் மொழி இனம் என்று பேசும்போது நீங்கள் நடுக்கம் கொள்கிறீர்கள், ஆத்திரப்படுகிறீர்கள், ஆவேசப்படுகிறீர்கள் என்றால், எரிச்சல் அடைகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை எங்கள் தாய் நிலத்தில் கட்டிவிட்டீர்கள் என்று பொருளுங்க. நான் தமிழர், நாங்கள் தமிழர் தான் பேசுறேன். உனக்கு ஏன் டென்ஷன் ஆயிடுது? நீ ஏன் பதட்ட அடைகிற? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீங்க பெரியார எப்படி பேசலாம்? பெரியார் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? தமிழன் காட்டுமிராண்டி, தமிழர்கள் தமிழ் முட்டாள் பாசை. தமிழ் முட்டாள் பாசைன்னா நான் முட்டா பையன் அப்படிதானே வருது. என்னை முட்டாள்னு சொல்ல நீ யாரு? என்னை காட்டுமிராண்டின்னு சொல்ல நீ யாரு? உன் தமிழ்ல என்ன இருக்குன்னா, அப்ப பக்கத்துல தெலுங்குல எல்லாம் இருக்கு, அப்ப பக்கத்துல கர்நாடகால எல்லாம், கன்னடத்துல எல்லாம் இருக்கு, மலையாளத்துல எல்லாம் இருக்கு, இந்தியில எல்லாம் இருக்கு. அப்படிதானே பொருள் வருது. உன் மொழி, உன் தமிழ் உன்னை படிக்க வச்சாதான்னா. கேரளாவில 100 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கேரளா. பெரியார் தான் படிக்க வச்சாரு. இந்தியாவில எல்லா மாநிலங்களையும் கல்வி அறிவு பெரியார் தான் படிக்க வச்சாரு.
எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்கு, பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா? எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா? இங்க மட்டும் அதே தான், பெரியார் தான், பெரியார் தான். அப்பதான் இது ஓயாம இந்த புண்ணை சொரியிறான இதுல என்ன இருக்குன்னு பாக்கணும். இப்ப எங்க முன்னோர்கள் யாரு வகுப்பாரி பிரிவினருக்கு எதிராக, யாரு பெண்ணிய உரிமைக்கு எதிராக, யாரு சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகித்து கொண்டு அதை எதிர்க்காம இருந்தது? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. தம்பி, திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான், பெரியார் தான். எனக்கு எத்தனை தலைவனி என்றதுக்கு எண்கள் இல்லை, அவ்வளவு தலைவன். உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன்ட்ட வந்து முட்டா பையனா பேருமா? அதெல்லாம் சரி, எல்லாத்தையும் இன்னைக்கு பேச முடியாது. தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து சிவபுரத்தில் வந்து ஒரு வீடியோல இருக்கு, கட்சத்தீவை கொடுத்தது ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு வருது. இது அப்படி, இது என்ன ராஜதந்திரம்? சொந்த நாட்டு மக்களை சாக கொடுக்கறது ராஜதந்திரத்துல வருதா? ராஜதந்திரத்துல வருதா? காஷ்மீர் எங்களுதுன்னு பாகிஸ்தான்காரன் கேட்கிறான கொடுத்த வேண்டியதானே? அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சீனா கேட்கிறான கொடுத்த வேண்டியதானே? அப்ப கொடுத்துருவீங்களா? அது ஒரு ராஜதந்திரம் கொடுத்துருவீங்களா? கேட்க நாதி இல்ல. இங்க உயிர தமிழ் மகன் அதிகாரத்தில் இல்ல. எடுத்து கொடுத்தது ராஜதந்திரம்னா அப்ப மீனவர் சாவ நீங்க சைத்துக்கிறீங்க, மீனவர் உரிமை பறிபோவதை ஏற்கிறீங்க. இதெல்லாம் அப்படிப்பட்ட ராஜதந்திரத்தை ஒழிக்கிறதா எங்க வேலை. தேர்தல் நேரத்துல ஓட்டு கேட்டு வரும்போது அன்னை செல்வ பெருந்தகைய கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது ஒரு ராஜதந்திரம் தான் அப்படின்னு எங்க மீனவ மக்கள்கிட்ட ஒரு தடவை பேசும், இல்ல பொது மேடையில பேசும். அப்படி என்ன தந்திரம்? அப்படி என்ன தந்திரம்? தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் சொல்றதா நீங்க விமர்சனம் பண்றீங்க. நீங்க பெரிதும் போற்றக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் தமிழை தடுத்தவன் தாயா இருந்தாலும் அப்படி, அதே போல பண்டைய சுரப்பு உலக தொழும்னு அவர் மேற்கோள் காட்டி பெரியார புகழ்ந்து பேசியிருக்காரு. தெரியாம பாடிட்டாருங்க. அவர் தான் சொல்றாரு இல்லங்க. அவர் எப்ப பாடுறாரு தெரியுமா? மண்டை சுரப்பை இங்க பாருங்க, தொண்டு செய்த பழுத்த வளம் தூய தாடி மார்பில் மண்டை சுரப்பை உலக தொழும் பாடிட்டான். வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடிட்டான். இன்னொரு தாத்தன் திராவிடத்தை பூர்ண பேச்சுக்கான் தேவனைய, கடைசியா திராவிடம் தீதுன்னு வந்துட்டான். இப்படியே பாடிட்டு வந்தான். சமஸ்கிருத மொழி கலப்புலதான் எழுதுனான். சங்காரம் நிஜம்லாம் சொன்னான். அப்புறம் எழுதிக்கிட்டே வந்தான். ஒரு காலத்துல தமிழ் சனியை காட்டுமிராண்டி மொழின்னு வெறியாயிட்டான். அப்ப என்ன பண்றான்? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதுன்ட்டான். என்ன சொல்றான்? பிறந்தேன் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக? பெற்ற தமிழ் மொழி போருக்காக பாட ஆரம்பிச்சான். உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயர் நிகழ்த்தமிழ் சீருக்காக பாட ஆரம்பிச்சது அங்கதான். அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் பண்ணது இதுக்கப்புறம் தான். அப்புறம் தான் என்ன பண்றான்? திராவிடம் திராவிடம்னு பாடி வந்த திராவிட கழகத்தினுடைய தலைமையர்த்தால ஒருத்தனா இருந்தவன் நறுக்குவோம் பகையின் வேறுன்ட்டான். சிறுத்தை பெரும் கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிட்டான். எப்போ? கடைசியா யாருக்காக? எனக்காக. ஆனா அப்படின்ட்டான். அவன் தான் எங்க சொல்றான்? சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம் யாருக்குறான்? எனக்கு தான். செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து பூவாய கருங்குலன். அதுதான் பாடுறான். எனக்கு தான் பாடுறான். இங்க என்ன பாடுறான்? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை பொங்கிடுக வாய்மை பொழிந்திருக என்றே நீ செங்கதில் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே பூவாயன் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே புனது அதிகாரம் நிறுவாய்ந்தான். அதோட விட்டு போல இடையில ஏதாவது பிரச்சனை இருக்காடா? கொலைவாளினை எடடா மிக கொடிய ஒரு செயல் அறவேண்டாம். புகைவால் ஒரு புலியே உயர் குணமைவே தவளான்னு சொன்னா எடுத்துட்டேன். கொலைவாள் இல்ல, ஒரே இறங்கிட்டாங்க. எனக்கு தான் மாறான். பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்பான்னு எங்களுக்கு தான். பொதுமா என்ன சான்று வேணுமா?